ஹாய் சினிஃபேஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் கடைசியாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாரம் முன்னாடி வரையும் இந்த படத்துக்கு பெருசாக ஹைப்பே இல்லை. பட் இந்த ஒரே வாரத்தில் பயங்கரமான ஹைப்புங்கிறது பில்ட் ஆகிருச்சு. நிறைய இடங்களில் செர்வர்லாம் கிராஷ் ஆகி பயங்கரம். நான் எப்பயுமே படத்துக்கு போகும்போது நேரில் போய் தான் டிக்கெட் எடுப்பேன். பட் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதவங்க இதுலேயே நான் வந்துட்டு ஆன்லைனாக புக் பண்ணேன். புக் பண்ணும்போது செர்வர் கிராஷ் ஆகி அப்புறம் அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் புக் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சீட்டாக கிடச்சிச்சு. இருந்தாலும் படம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கான ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த படம். பயங்கரமான செலிப்ரேஷன். ஸோ அந்த நான் என்னென்ன என்ஜாய் பண்ணேன், என்னென்னலாம் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு மிஸ்டர் சித்தார்த். இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது தி கோட் ரிவ்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சாட்ஸ் அப்படிங்கிற சாட்ஸ் அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர், காந்தி இன்க்ளூடட், அவங்களுடைய பாய்ஸ் சுனில், அதுக்கப்புறம் இன்னொரு சில கேரக்டர்ஸ், இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே தனித்தனி ஃபேமிலிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க 4 பேருமே அவங்க ஃபேமிலி கிட்ட தான் ஒரு ஏஜென்சி சேர்ந்தவங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆன்டி டெரரிசமில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு காணிக்கலை. ஸோ இவங்க 4 பேருமே வந்துட்டு டூரிசம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க. அந்த டூரிசம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க போகிற இடத்துல வந்துட்டு இந்த சாட்ஸுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பேங்காக்ல வந்துட்டு ஒரு மிஷினுக்காக வந்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு காந்திக்கு வருது. ஒரு சுச்சுவேஷனில் பேங்காக்ல ஒரு மிஷினுக்காக போகணும். ஸோ காந்திக்கு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ஒய்ஃப் அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அந்த மிஷினுக்கு போகிறாரு. அப்படி போன இடத்துல அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஆயிடுது. அண்ட் அங்கேருந்து பல வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் அந்த நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்துலேருந்து ஒரு ரிவோல்ட்டாக இன்னொரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. அங்கேருந்து அந்த படம் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு ஏறுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட கேஸ்டிங் வந்துட்டு வேற லெவல். ஏன்னா வந்துட்டு இருக்கிறதுலே தளபதி கூட இருக்கிற முக்கால்வாசி கேரக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கேரக்டர்ஸுங்கிறதுனால அதெல்லாம் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு உடனே ஒட்டிக்கிற மாதிரி, அதாவது அந்த கதைக்குள்ளே வந்துட்டு இங்கேயும் அவையா இல்லாமல் எல்லா இடமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பிளேஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அங்கே அஜ்மல் கேரக்டர், ஸ்னேகா, லைலா, பிரேம்ஜி சார் கேரக்டர், இந்த எல்லா கேரக்டருமே விஜய் சார் கூடவே இருக்கிற கேரக்டர்ஸ். இந்த எல்லா கேரக்டர்ஸுமே பக்கம் ஒர்க்காக இருந்துச்சு இந்த படத்தில். அது போக மற்ற கேஸ்டிங்குமே சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்குடா இந்த கதையில அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்குலாம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சில சம்பவங்கள் வந்துட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்டோரியாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் இதுக்குள்ளே வந்துட்டு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த போக ஸ்க்ரீன் பிளேலே அவங்க சம்பவம் விட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் வந்துட்டு ஆரம்பத்தில் இப்படி ஏறி இப்படி இறங்குது, இறங்குற ஸ்பீடுக்கு இப்படியே போகுது, ஒரு மாதிரி அப்படியே போகுது நார்மலாக. சூப்பராக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்டர்மிஷன், அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்படியே வந்து இன்டர்மிஷனில் இப்படி நிறுத்துறாங்க. என்னடா இப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இன்டர்மிஷன்லேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரணும்ல. அந்த இன்டர்மிஷனில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வச்சுருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படியே கொஞ்சம் கீழே போகுது. அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா படம் இப்படி போகுது, பிச்சுக்கிட்டு போகுது, மேலே 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 மேலே. எண்டிங்லாம் வேற லெவல். முக்கியமாக இந்த வந்துட்டு அந்த மேக்ஸ் சீக்வன்ஸில் வரது எல்லாமே சத்தியமாக வேற லெவல் தான். ஸோ 2 விஜய்க்குமே சம்பவம் தான் வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. 2 விஜய்லையுமே வந்துட்டு தளபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டபுள் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டபுள் ஆக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப பயங்கரம். ஸோ தளபதியை வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு மெனக்கெட்டு இந்த இடத்துல நெஞ்சில் வந்துட்டு தாடி, இந்த நெஞ்சில் வந்துட்டு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகிய தமிழ் மகன் வைப் வந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன விஜய்க்குமே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப மைன்யூட்டாக சட்டிலான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்படி ஒரு விஜயை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. ஸோ இப்போ ஒரு வந்துட்டு 2 படம் தான், அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் படம் உண்மையிலே ஒரு ஃபன்னான ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஃபேமிலி ட்ராமாவாக அப்படியே வந்துட்டு நல்லா போகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் தான். ஆக்ஷன் 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 ஆக்ஷன். மிஷன் இம்பாசிபிள் சைடில் வந்துட்டு கதை ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்டிங்லேருந்து மிஷன் இம்பாசிபிள் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து படம் வந்துட்டு பீக்கு விட்டால் பறகுது வண்டி. இங்கேருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு பறகுறாங்க. பயங்கரமான பயங்கரம். வேற லெவலாக இருந்துச்சு படம். மியூசிக்கை பொறுத்த வரையும் வந்துட்டு நம்ம இவன் வந்துட்டு சாங்ஸில் கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் கூட, அதாவது சாங்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட பிஜிஎம் வந்துட்டு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட் சில சாங்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் பிளேஸ்மெண்ட்டாக சரியில்லை. ஏன்னா ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் ஸ்பார்க் சாங் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு ஓட்டல. மற்றபடி மீதி சாங்கோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே எனக்கு சூப்பராக ஒர்க் ஆனிச்சு. அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அது மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகலை. உங்களுக்கு தெரிஞ்சுக்க விஜயகாந்த் சாரோட கேமியோ, அந்த கேமியோவில் வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ் மேட்டர் வந்துட்டு பயங்கரம். அண்ட் டிஏஜிங்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க 2 விதமான டேஜிங் இருக்குது.
நம்ம நார்மலாக பையன் விஜய்க்கு ஒரு டீஜிங், அப்புறம் வந்துட்டு ஒரு 15 வயசு அந்த டீஜிங் ஒன்று இருக்கு. அதுவுமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த 15 வயசு டீஜிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டலை. அந்த போர்ஷன் மட்டும் வந்துட்டு தலை அப்படியே தனியாக போய்கிட்டு இருக்கு, தலை மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒட்டலை. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காசு இருக்கு, பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா படத்தை டெலிவரி பண்ணாங்கங்கிற போது ஷூட்டிங்கே பிச்சுக்கிட்டு செம்ம ஸ்பீடில் நடத்தினாங்க. அதனால அவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு இந்த விஎஃப்எக்ஸுக்கு. அது ஒரு குறையாச்சு. மற்றபடி வந்துட்டு மீதி இந்த டீஜிங்லாம் சூப்பர். அண்ட் விஎஃப்எக்ஸ் சில இடங்கள் எனக்கு சிறுதடிச்சு. முக்கியமாக பாம் பிளாஸ்ட் வர சீனு, கிரீன் ஸ்க்ரீன் வச்ச சீனு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. வாரிசு அளவுக்கு ரொம்ப கிரீன் ஸ்க்ரீன் வந்துட்டு மோசமாக போகல. பட் இந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு நாட் அக்செப்டபிள்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு தளபதியோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பயங்கர விருந்து தான். ஸோ நீங்கள் இதுவரையும் இந்த படத்தை பற்றி என்னென்ன நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க? இந்த கேமியோ இருக்குது, அந்த கேமியோ இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக கனெக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இதுல ஸ்பின் ஆஃப் எடுக்க போகிறாங்களான்னா அதுவும் கிடையாது. இதுலேருந்து ஒரு சீக்வல் வேணால் எடுக்கலாம். பட் அந்த சீக்வலுக்கு தளபதி வந்துட்டு ஒத்துக்கிட்டாருன்னா எடுக்கலாம். அவர் அரசியலுக்கு போகிறாரு. பட் என்னைக்கா ஒரு நாள் வாப்பா வெங்கட் பிரபு கோ 2 எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வரும். லோகேஷ் சொன்ன மாதிரி தான். லோகேஷ்ட வந்துட்டு கட்சிக்கு போன விஷயத்த சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வாப்பா லியோ 2 எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே பொட்டி கட்டி கிளம்பி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் மாதிரி தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எண்டிங்கில் ட்விஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு ட்விஸ்ட்லேருந்து அந்த ஒரு லீடு கொடுத்தது நல்லா இருந்துச்சு, அனிமல் படம் மாதிரி. ஸோ இந்த ரிவ்யூவில் எனக்கு இந்த பெருசான விஷயங்கள் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஏன்னா இது ஃபுல்லாமே வந்துட்டு நான் ஸ்பாய்லராக கொடுக்கணுங்கும் போது நான் ஸ்பாய்லராக வந்துட்டு நான் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஏன்னா படம் வந்துட்டு தொட்டாலே ஸ்பாய்லர் தான். நான் இதுலேயுமே கொஞ்சம் வந்து ஸ்பாயில் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அதில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னு இல்லை, பக்கா கமர்ஷியல் படம் இது. ஸோ இங்கே மூளையை கட்டி வச்சுட்டு தான் போகணும். மூளையை கட்டி வச்சுட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. பட் இந்த கிரிட்டிக்ஸ் மூலம்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒன்று இருக்கும்ல, நம்ம இந்த ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிவ்யூவர் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பான். அவன் போயிட்டு படத்தில் வந்துட்டு இன்னும் இந்த 4வது ரீல் இந்த இடம் இப்படி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது, அங்கேயும் அவன் ஆடிட்டு இருக்கான், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணலை, இங்கே வந்து விஎஃப்எக்ஸ் சரியா இல்லை, இங்கே மியூசிக் வந்துட்டு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதை ஓரம் கட்டிட்டு படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 படம் தாங்க இருக்குது, இங்கேயும் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸோ சின்ன சின்ன ஃப்ளாஸுங்கிறது இருக்க தான் செய்யுது. இதுக்கான மெயின் ரீசனே டைம் பீரியட் தான். அவங்களுக்கு இருந்த டைமுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ பெருசாக குறை சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது எனக்கு. ஸோ அதான் இந்த படத்துக்கான ரிவ்யூ. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க படத்தை பற்றி. பட் நிறைய ஸ்பாய்லர் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கம்ப்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வாயை திறந்தா ஸ்பாய்லர் தான் வருது. அதனால நான் வந்துட்டு ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவோட நான் வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூவோட வரேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சி ஒரு லைக் எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு கோட் ஸ்பாய்லர் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மச்சர்.